தமயந்தி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம தமயந்தி வந்து காரில் வந்து ஈவரக்கம் இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கிற வந்து வேலை பார்க்குற பெண்கள்லாம் வந்து தமயந்தி நீ எதுக்கு கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் வந்து ஆண்கள் வந்து செவுத்தில் அடிக்கிற பந்து போல் திருப்பி நம்ம கையில் தான் வந்து ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் அதே மாதிரி தமயந்தி வந்துட்டாங்க. நான் தான் சொன்னேன்லம்மா அப்படின்னு சொல்லும்போது காரில் ஏறி போயிட்டே இருக்காங்க. அபிராமி அம்மாவும் பிரீத்தியும் வந்து வாசலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னம்மா ஹாலில் வந்து நம்ம இருக்கோம், அண்ணனையும் அண்ணியும் காணோம் அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக நலன் மட்டும் மாடிப்படிக்கு ஏறுறாங்க. டேய் என்னடா கோவமாக வந்து போகிற, தமயந்திக்கு உனக்கும் பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னது 2 பேர் தனித்தனியாக வராங்க, ஒன்றும் புரியலையா? நம்ம அபிராமி அம்மாவும் அந்த இடத்துல பிரீத்தியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை கோவப்பட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம தமயந்தி மாட்டு உள்ளே வராங்க. கையில் ஒரு ஃப்ரேமோடு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க அம்மாவோட ஃபோட்டோ. எதுக்கு அவன் கோச்சிக்கிட்டு போகிறான், 2 பேருக்குள்ளே சண்டையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்த, அவர் வந்து பாத்ரூம் போக பார்க்குறாரு, அதனால தான் வந்து வேக வேகமாக போகிறாங்க. ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அபிராமி அம்மா கையில் என்னம்மா ஃபோட்டோ வச்சுருக்க, இது எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ, சமீபத்தில் உடஞ்சிச்சு, வருண் தான் வந்து போட்டு கொடுத்து வந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டோ வந்து பார்க்குறீங்களான்னு சொல்லும்போது பிரிக்கிறாங்க. திருப்பியும் கண்ணாடி ஃப்ரேம் வந்து உடஞ்சிருந்துச்சு வர வழியில். என்னது எங்கள் அம்மா ஃபோட்டோவுக்கு எனக்கு ராசியே இல்லை, அடிக்கடி இதே மாதிரி தான் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் நலனை வந்து சொல்லி இந்த ஃப்ரேமை வந்து போட்டு தர சொல்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா, உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவுலாம் இல்லைல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நலன் மாட்டுக்கு கீழே வராங்க. என்னடா பாத்ரூம் போக தான் வேக குடுகுடும் போனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அபிராமி அம்மா. ஓ 3 பேர் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இந்த ஃப்ரேமை வந்து நாளைக்கு உடஞ்சிருக்கு, நீ வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துடு சரியா? இதை ஒன்றும் தமீதி ஒன்றும் கேட்கலடா, நானாக தான் கேட்குறேன், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம நலன்ட்ட சரிம்மா நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே அடிபதியே செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. பாதி ஃபோட்டோ வந்து வெளியில் தெரியுது, இருப்பினும் நலன் வந்து பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நலன் இல்லாதப்ப தமயந்தி கிட்டே நீ ஜெயிச்சியா இல்லையான்னு கேட்கும்போது நான் செகண்ட் ரேங்க் எடுத்துட்டேன், எனக்கும் நலனுக்கும் 14 மார்க் வித்தியாசம், அவர் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு, எல்லோரும் மூக்கு மேலே வரல வச்சுருக்காங்க, இத்தனை நாளாக அந்த டிஷ் உனக்கு சமைக்கவே தெரியாமல் இருந்துச்சு, இப்போ செகண்ட் ரேங்க் வர வரைக்கும் வந்திருக்கானா, ரொம்பவே சூப்பர். நலன் கிட்டே வந்து கேட்குறாங்க. ஏடா தமயந்தி தான் போட்டியில் ஃபஸ்ட்டு வந்தாலாமே அப்படின்னு சொல்லி உல்ட்டாவை கேட்டோன்னே அப்படி தான் அவள் சொல்லியிருக்காளா? இல்லை இல்லை நானாக கேட்குறேன், உன்னை எப்படி இருந்தாலும் போட்டியில் வந்து ஜெயிக்கிறோன்னே அதை தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரீத்தியும் அபிராமி அம்மாவும் பேசுகிறாங்க. ஓகே ஓகே இவெல்லாம் அப்படியே ஜெயிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்கப்ப இவளுக்கு எனக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா, 14 மார்க் வித்தியாசம். அப்படி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் கோப்பையே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிற, கப்பு உனக்கு மட்டும்தானா? நிச்சயம் அப்படிலாம் இருக்காது, தமயந்தி வந்து உன்னை தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் உன்னோட பிளானாடா, நீ தான் தமயந்தியை செகண்ட் பிளேஸ்க்கு வந்து வர வச்சிருக்கியா, நீ சொல்லி கொடுத்தனால தானே இது அந்த அளவு டிஷ் வந்து சூப்பராக வந்திருக்கு. ஆமாம் அப்படியே சொல்லி கொடுத்துட்டாலும் இவளே என்ன பதற விடுற அளவுக்கு 83 மார்க் வந்து வாங்கிட்டா, மற்றவங்க எல்லா கண்டஸ்டன்ஸையும் ஓட விடுற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நலனு நாளைக்கு வரப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து சூப்பராக போட்டு கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொன்னோன்னா சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு மட்டும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாதி ஃபோட்டோ வந்து கிழிஞ்சிருக்கனால அந்த பேப்பர் மேலே ஒட்டியிருக்கிற கவர் கிழிஞ்சிருக்கனால ஃபோட்டோ வந்து தெரியுது, இருப்பினும் வந்து நம்ம அன்னலட்சுமி அம்மாவை வந்து பார்க்கல. அந்த இடத்துல நம்ம நலனு மாடி கொடுக்கணுன்னு போயிட்டாங்க. அத்தை வந்து சூப்பராக வந்து சமைச்சிருக்காங்க, இன்றைக்கி ஒரு கட்டு கட்டிடணும்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க. நலனை கூப்பிடலாம், நலன் வந்து நிம்மதியாக தூங்குறாங்க. ஏங்க எந்திரிங்க எந்திரிங்க, ஏய் என்னடி தூங்குறவனை எழுப்பக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அத்தை வந்து சமைச்சிருக்காங்க சாப்பிட வேணாப்பா, நீ போய் கொட்டிக்க சரியா, நல்லா கொட்டிக்க, எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன், அத்தை எதுவும் கேட்டாங்கன்னா நான் தூங்குறேன்னு சொல்லு. சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க. பிரீத்தி வந்து சாப்பாடு கேட்குறாங்க. அண்ணனும் அண்ணியும் வரவே இல்லை, நீ முன்னாடி வந்து சாப்பிட போறியா? யாருமா போட்டால் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம், எனக்கு பசிக்குதுமா நான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், இது பெரிய தப்பா? என்ன நினச்சிட்டு இருக்க? ஏய் தமயந்தி வந்துட்டா, அவள் என்ன ஏதுன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லும்போது தமயந்தி வராங்க. நலன் வந்து ரூமில் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னாரு, ரொம்ப டயர்டாக இருக்குன்னாப்புல அப்படின்னு சொன்னோன்னே வந்து எல்லோரும் வந்து அப்படியெல்லாம் செய்ய மாட்டானே நம்ம நலனு, எப்போ இந்த டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லுவான், அப்படி என்ன எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பட்டமாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா, அம்மா உனக்கு ஒன்றும் புரியலையா, இவங்க ஒரு வாய் ஊட்டி விட, நலனுக்கு ஒரு பங்கு வந்து ஊட்டி விட, அவங்க பதிலுக்கு இவங்களுக்கு ஊட்டி விடன்னு மாறி மாறி வந்து ரொமான்ஸ் மேலே ரொமான்ஸ் நடக்கும், இதெல்லாம் ஹாலில் வச்சுக்கிட்டு பண்ண முடியாதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது பிரீத்தி காதை பிடிச்சி திருவுறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி, அப்படியா தமயந்தி சொல்லவே இல்லை, அப்போனா சாப்பாடு உனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போமா, வர வர காதல் மலையில் அந்த ரூமே வந்து நனைய போகுது, நீ கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிற, எதுவாக இருந்தாலும் அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு அவங்க மட்டும் மாடி கொடுக்கணும்னு போகிறாங்க. ஒரு பக்கம் தமயந்தி,
இவங்க வாழ்க்கையை நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நலன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனசு மாறி தமயந்தி ஏற்றுக்கிட்டானா ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம நலன் வந்து தமயந்தி எப்படிடா அந்த போட்டியில் ஜெயிச்சான்னு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தூங்கிடுறாங்க. ஏங்க எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம தமயந்தி. என்னடியும் உனக்கு பிரச்சனை, சாப்பாடை இங்கே கொண்டு வந்து சாப்பிட்ற அளவு ஆகிட்டியா, இன்றைக்கி வேணால் சாப்பிடு, அதுவும் பெட்டுக்கிட்டலாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது, மூலையில் சேர் இருக்குது, சின்னதாக பெஞ்ச் இருக்குது, அங்கே உட்காந்து தான் சாப்பிட்ற. இன்னொன்று இனிமேட்டு இந்த பக்கம் சாப்பாடே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஆனால் ஒன்றும் எனக்காக எடுத்துகிட்டு வரல, உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்காவையா? நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. உங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? எருமகடா வயசாகுது, எத்தனை வயசாகியும் அவன் பட்டினி கடந்து தூங்கக்கூடாதுன்னு நான் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டினதாக தம்மியந்தியே வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. நல்ல செம காமெடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அம்மாவை திட்டினாங்களா இல்லை நீயா வந்து சாக்குன்னு சொல்லிட்டு பேசுறியா? சரி வேணும்னா அவங்க அம்மா வந்து கூப்பிட்றேன், அவங்க வேணா பேசட்டும், நான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட போகிறேன். அவங்க மனசில் பட்ட ஆசையெல்லாம் வந்து அந்த இடத்துல வேண்டாம் வெறுப்பாங்கிற மாதிரி மூஞ்சில் ரியாக்ஷன் வச்சுட்டு மனசு ஃபுல்லாக சந்தோஷத்தோடு ஊட்டி விடலான்னு இருக்காங்க நம்ம தம்மியந்தி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தாயே, நீ மாட்டு சகிச்சுக்கிட்டு இவ்வளோ கேவலமாலாம் ஊட்டி விடலாம் வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. எனக்கு கை இருக்குது, அதெல்லாம் இல்லை. அபிராமி அம்மா டக்குன்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்னை பார்ப்பாங்க, சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? அதனால தான் நான் இது மாதிரிலாம் முடிவு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாமல் இருக்கீங்களா? நான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தான் போகிறேன். என்ன யார் நாடகம் இதெல்லாம்? உன்னோட பெர்ஃபார்மன்ஸா இல்லை பிரீத்தி அம்மா சேர்ந்துக்கிட்டாங்களா இதில்? நான் உங்களுக்கு ஊட்டி விடலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து கொடுத்த டாஸ்க்கு வந்து ஏன் வந்து செய்யலைன்னு அவங்க வந்து கேட்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? அதனால தான் நான் இது மாதிரி செய்கிறேன். இல்லாட்டி எனக்கு என்ன தலையெழுத்தா உனக்கெல்லாம் ஊட்டி விடணுன்னு அப்படின்னு சொல்லி தமயந்தியோட ஆசையை அவங்க அம்மா மேலே பழி போட்டு அப்படியே ஊட்டி விடலான்ட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, தட்டை கொடுன்னு பிடுங்கலான்னு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் அப்புறம் சாப்பாடை மிச்சம் வைப்பீங்க, நான் வந்து ஊட்டி விட முடியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் மனசு கஷ்டமாக இருக்குல்ல. யார் மனசுக்கு? ஓ மனசுக்கா அம்மா மனசுக்கா? இல்லை இப்போ அம்மா திடீர்னு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சரி உங்களுக்கு என் மேலே சந்தேகமாக இருக்குது, உங்கள் அம்மாவே கூப்பிட்றேன்னு சொல்லி அத்தைங்கிற மாதிரி கூப்பிடும்போது தட்டில் வந்து சாப்பாடு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமயந்தி. ஒரு பக்கம் நலன் வந்து தமயந்தி வாயை வந்து கவர் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவை வந்து சத்தம் போட்டு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.